ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இந்த வேத வசனங்களை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 119வது சங்கீதம் அதனுடைய 49வது வசனத்தையும் 50வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். 119வது சங்கீதம் 49, 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், வேதமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். வேதமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அப்போஸ்தலனாகிய தாவீதை பாருங்க. தாவீது சொல்றாரு, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று சொல்லுகிறார். அதுவும் என்று சொல்லவில்லை, அதுவே. வேதம்தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கிறேன், இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கலாம், இன்னைக்கு எனக்கு கஜானா இருக்கலாம், எனக்கு சிங்காசனங்கள் இருக்கலாம், படை வீரர்கள் இருக்கலாம். ஆனா நான் சிறுமையா இருந்த நாட்களில் இந்த வேதம்தான் எனக்கு ஆறுதலா இருந்தது. அல்லேலூயா. நம்ம நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும்போது 1000 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க, 1000 பேர் உதவி செய்ய வருவாங்க. ஆனால் நான் சிறுமைப்பட்டிருக்கிற நேரத்தில், சிறுமையான பாதையில கடந்து போகும் பொழுது, அருமையானவர்களே, நம்மோடு கூட இருந்தவர்களெல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடுவார்கள். இவன்கிட்ட பேசினா நம்மள்கிட்ட கடன் கேட்டுருவான் போல, இவன்கிட்ட பேச நம்மள்கிட்ட உதவி கேட்டுருவான்னு போல என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று இல்லை அப்படிங்கிற மனிதர்கள் தெரிந்து கொண்டால் நம்மோடு பேசுவதை நிறுத்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட உலகம்தான். ஆகவே தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதமே என் சிறுமையில் எனக்கு என்னவா இருந்தது, ஆறுதலா இருந்தது என்று சொல்லுகிறார். சிறுமைப்படுகிறீர்களா? சிறுமையா எண்ணப்படுகிறீர்களா? சிறுமையை அனுபவிக்கிறீர்களா? சிறுமையாய் பேசப்படுகிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சிறுமையான நேரத்தில் ஆறுதலுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற நேரத்தில் யாரை தேடி போகிறீர்கள், யாரை நாடி போகிறீர்கள் என்றெல்லாம் ஒரு கேள்வியை எழுப்பினா யார் யார் என்ன பதில் சொல்வான்னு தெரியல. ஆனா தாவீது அதற்கு பதில் சொல்லுகிறார். சோதர தாவீதுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் சிறுமையை அதிகமாய் அனுபவித்தவர். அவருடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான சிறுமைகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய சிறுமையில் சோத்திருக்கிறோம், எனக்கு உங்களுடைய வசனமே, உங்க வேதமே, உங்க வார்த்தையே எனக்கு ஆறுதலா இருந்தது என்று சொல்லுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல சிறுமைன்னா என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் சொல்லிட்டு, அதற்கு பிறகு தாவீது கடந்து போன சிறுமையில் வசனம் எப்படி அவருக்கு ஆறுதலா இருந்தது என்பதை நான் உங்களோடு கூட சொல்லும்படி விரும்புகிறேன். சிறுமைன்னா என்ன? அவர் சொல்றாரு, என் சிறுமையில் உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதல்னு சொல்றார். அருமையானவர்களே, சங்கீதம் 72 வசனம் 12 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உதவியற்ற சிறுமையானவனை என்ற ஒரு வேர்டு வருது. உதவியற்ற சிறுமையானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோத்திருக்கிறோம், உதவி செய்ய அவனுக்கு யாரும் அவனுக்கு உதவி செய்யல, உதவியற்றவனையா இருக்கிறான். அதான் சிறுமை. நிறைய நேரம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு தூக்கி விட யாரும் இல்லை, என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, என்னை காவந்து பண்ண யாருமே இல்லை, நான் உதவியற்றவனா இருக்கிறேன், எனக்காக வழக்காட, எனக்காய் பரிந்து பேச யாருமே இல்லை, உதவியற்றவனா இருக்கிறேன். அந்த யாருடைய உதவி கிடைக்கலனா அவன் ஒரு சிறுமையானவன். சோத்திருக்கிறோம். சில நேரங்களில் நான் ஒரு சிலருக்குலாம் உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் பாருங்க, குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாருமே இல்லை. அதனால 38 வருஷமாவே அவன் அங்கேயே இருக்கிறான். நான் போறதுக்கு முன்னே எனக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செஞ்சிடறான், முந்திடுறான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் சிறுமை இப்படியா இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சிறுமைன்னா என்னங்க?
சங்கீதம் 25:16 பாருங்க. நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் அப்படின்றார். தனிமையான சூழ்நிலை, எனக்கு ஒத்தாசை யாருமே இல்லை, தனித்திருக்கிற குருவியை போல இருக்கிறேன். தனிமையின் உணர்வு, தனிமையான சூழ்நிலை. சோத்தரிக்கிறோம், எங்க வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா எனக்குள்ள ஒரு தனிமை உணர்வு இருக்குது. நான் தனித்தவனா இருக்கிறேன், என்கிட்ட யாரும் சரியா பேசுறது இல்லை. சோதர சொந்தக்காரங்க என்னை அவ்வளவா மதிக்கிறது இல்லை, என்னை ஹானர் பண்றது இல்லை, குடும்ப காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொள்றது இல்லை. அவன்கிட்டலாம் யார் பேசுவா என்று என்னை தனிமைப்படுத்துகிறார்கள். எல்லாரும் இருந்தும் தனிமை. சில வீட்டில் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள்லாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, அவங்க அம்மா கூடயே தான் இருப்பாங்க, ஒரு அப்பான்ற மதிப்பு மரியாதையே இருக்காது. எத்தனையோ அப்பாமார்கள் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில வீட்டில் பெண்கள் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னை மதிக்கிறதே இல்லை பாஸ்டர், எல்லாம் அவங்க அப்பா தான், என்ன என்னமோ ஒரு வேலைக்காரிய மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணுவாங்க, என் பிள்ளைகளாலே நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க. அதெல்லாம் சிறுமையான ஒரு காரியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. 1 சாமுவேல் 1:11 பார்த்தீங்கன்னா, அன்னாள் சொல்றாங்க, உமது அடியாளின் சிறுமைய கண்ணோக்கி பாரும், மறவாமல் என்னை நினைத்தருளும் என்றெல்லாம் அன்னாள் சொல்றாங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு சிறுமை, அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில ஒண்ணு இல்லை, அதனால உலகம் அவளை மன கஷ்டப்படுத்தி பேசுகிறது. இவளுக்கு அது இல்லை, இவளுக்கு இது இல்லை, சோத்தரிக்கிறோம்னு சொல்லி பெண்ணினாள் இவளை மனம் மடிவாகும்படி பேசுகிறாள். சோத்தரிக்கிறோம், எனக்கு இருக்குது அவளுக்கு இல்லை, ஆண்டவர் தருவார் அப்படின்னு நினைக்கிற உலகம் இல்லை, நம்மளை கமெண்ட் பண்ற உலகம், நம்மளை கேலி செய்கிற உலகம், நம்மளை அற்பமா என்கிற உலகம். அவன் போய் ஓன அழுகுறா. சோத்தரிக்கிறோம், என் சிறுமையை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, நான் எல்லாராலும் சிறுமையா பேசப்படுறேன், என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அண்ணாளுடைய லைஃப் உங்களுக்கு தெரியும், சாப்பிட மாட்டான், அழுதுகிட்டே இருப்பா, அவளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை என்பதை சொல்லி அதை உலகம் குத்தி குத்தி காட்டுகிறது. சோத்தரிக்கிறோம், அருமையான தேவனுடைய அதுல அவள் சிறுமைப்படுத்தப்படுகிறாள். அது சிறுமை என்று பைபிள் சொல்லுகிறது. அவ சொல்ற, ஆண்டவரே என்னை நீங்க நினைத்தருளுங்க ஆண்டவரே, என் சிறுமையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கும் உங்களிடத்துல ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக உங்கள் உறவினர்களோ உங்க சொந்தக்காரங்களோ உங்களை அற்பமா எண்ணக்கூடும். நாங்களா இப்படி இருக்கிறோம், ஆனா நீ எப்படி இருக்கிற பத்தியா, நாங்களா இப்படி வீடு வச்சிருக்கிறோம், நீ வச்சிருக்கியா பத்தியா, நாங்க இப்படி இருக்கிறோம், நீ எப்படி இருக்கிற, நாங்க எப்படி உடுத்துறோம், எப்படி சினிமாக்கு போறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க நம்ம சர்ச்சி பைபிள் ஒரு மாதிரி மொட்டை கழுகு மாதிரி போறீங்க அப்படின்னு நம்மளை சோத்தரிக்கிறோம் சொல்லுவாங்க. அப்படி பாருங்க, இது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். யோபு 10:15 பாருங்கள். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்றார். அவமானத்தால் நிரப்பப்படுவது ஒரு சிறுமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு அவமானம். 10 பிள்ளைகளை அவன் இழந்துட்டான், சொத்தெல்லாம் போச்சு, செல்வாக்கெல்லாம் போச்சு, மனைவியே விட்டுட்டு ஓடிட்டான். சோத்தரிக்கிற நடு வீதிக்கு வந்துட்டான். ஒரு காலத்தில் அந்த ஊர்த்து தேசத்தில் பெரியவனா இருந்தவன் இன்றைக்கு ஒரு அவமான சின்னமாக அவன் பரிதாபகரமாய் நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும் என்று சொல்லுகிறான். அவமானம் என்கிறது ஒரு சிறுமை. ஒருவேளை பிரதர் சிஸ்டர், ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் மதிப்பு போச்சு பாஸ்டர், என் மரியாதை போச்சு, என் கௌரவம் போச்சு, சோத்திரம், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறேன். சோத்தரிக்கிறோம். யோபு சொல்றாரு, நான் ரோட்ல போனா முதியவர்கள் கூட எழுந்து என்னை கனம் பண்ணுவாங்க, ஆனா இப்போ வாலிபர்களும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறான். அதான் யோபுவினுடைய நிலைமை. இது ஒரு சிறுமையான அனுபவம். ஒருவேளை இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு 34:27 பாருங்க. சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் அப்படின்னு போட்டிருக்கு. இதை நான் கொஞ்சம் ஆப்போசிட்டா பார்க்கிறேன். அப்ப சிறுமையான கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறாரு, ஆனா அந்த உலகம் கேட்கறது இல்ல. சிறுமையானவனுடைய பேச்சு அவமதிக்கப்படும். ஏய் சும்மாரு, அன்னைக்கு பர்த்திமேயு குருடன், ஒரு குருடன்கிறதுனால அவன் சத்தம் போட்டு பேசின உடனே எல்லாரும் அவன் சத்தத்தை என்ன செய்கிறார்கள், அடக்கினார்கள். சத்தம் போடாத, வாய மூடு, நான்சென்ஸ் மாதிரி நடந்துக்கிற, உனக்கு நாகரிகம் தெரியாது, அமைதியாயிரு என்று அவன் அடக்கின மாதிரி நிறைய நேரங்களில் சிறுமையானவனுடைய பேச்சுக்கு அங்கே மதிப்பில்லை. ஆனா ஆண்டவரோ சிறுமையானுடைய கூக்குரலை கேட்கிறார். அல்லேலூயா.
ஒருவேளை உன்னுடைய கூக்குரல் உன் கணவர் கூட கேட்காம இருக்கலாம், உன் கூக்குரல் உன் மனைவி கூட கேட்காம இருக்கலாம், உன் கூக்குரல் உன் பிள்ளைகள் கூட அலட்சியம் பண்ணலாம், உன் சொந்தக்காரர் நடுவில் கூட உன் கூக்குரல் அலட்சியம் பண்ணலாம். சிறுமையானவனா இருக்கிறையா, உன் கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார் என்பதுதான் விஷயம். அல்லேலூயா. யோபு 36:6 பாருங்க. சிறுமையானவனுடைய நியாயத்தை விசாரிக்கிறார் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அப்ப சிறுமையானவனுடைய பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே, அவன் தான் சிறுமையானவன். அவன் பக்கம் நியாயம் இருக்கு, ஆனா அவனுக்காக நியாயம் பேச யாருமே இல்லை. சோத்திருக்கிறான். ஒரு ஊர்ல அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள வழக்கை என்ன செய்யுங்க, தீர்த்து வைங்க. இந்த அம்மா பக்கம் நியாயம் இருக்கு, ஆனா நியாயம் இல்லை. அந்த அம்மாவை அலக்களிக்கிறான். இன்னைக்கு போ நாளைக்கு வா, இன்னைக்கு போ நாளைக்கு வான்னு சொல்றான். சோத்தரிக்கிறான். அந்த நியாயாதிபதி யார்? அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருக்கிற நியாயாதிபதிகள் நிறைந்திருக்கிற உலகத்துல சிறுமையானுடைய நியாயம் என்ன செய்யப்படுது? அலட்சியம் பண்ணப்படுது. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன செய்கிறார்? சிறுமையானுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயா? உன் நியாயம் அவமதிக்கப்படுதா? உன் நியாயத்தை புரட்ட பார்க்கிறாங்களா? நியாயமாய் உனக்கு கிடைக்க வேண்டிய காரியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்களா? அதனால நீ சிறுமைப்படுத்தப்படுறியா? ஒருவேளை இந்த உலகம் உன் நியாயத்தை கண்டு காணாமல் இருந்தாலும் உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன் நியாயத்தை விசாரிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 7:6 நீங்க பாத்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்ற ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டவன் என்ன அர்த்தம்? அவனை ஆற்றி தேற்ற யாருமே இல்லை. அவனை ஆற்றி தேற்ற, நீ அழாத, நீ கலங்காத, நீ கஷ்டப்படாத, நாங்களாம் இருக்கிறோம், உன்னை பார்த்துக்க மாட்டோமான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாதவங்க தான் சிறுமையானவர்கள். சோத்தரிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அழும் பொழுது, நீங்க கஷ்டப்படும் பொழுது, நீங்க தவிக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா? சோத்தரிக்கிறோம். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உலகம் உன்னை ஆறுதல் படுத்தாம இருக்கலாம், உலகம் உன் கண்ணீரை துடைக்காம இருக்கலாம், ஆனால் சங்கீதம் ஏசாயா 25:8 சொல்லுகிறது, உன் முகத்திலிருந்து வடிகிற கண்ணீரை நானே துடைத்து உன் நிந்தையை நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை போல நம்மை ஆறுதல் படுத்த இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவர் ஆறுதல் செய்கிற தேவன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் யாருக்கு ஆறுதல் செய்கிறாரா? சிறுமைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உன் சைடு யாருமே இல்லாம இருக்கலாம், நீ தனியா நிக்கலாம், உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவரே உனக்கு ஆறுதலா இருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? என் வீட்டுக்காரர் எனக்கு ஆறுதல் சொல்லலை, என் மனைவி எனக்கு ஆறுதல் சொல்லலை, என்னுடைய சொந்தக்காரங்க எனக்கு ஆறுதல் சொல்லலை, யாரும் எனக்கு தைரியம் சொல்லலைன்னு நீ கவலைப்படாத. வானத்தி பூமியை உண்டாக்குனவரே உனக்கு ஆறுதலின் தேவனா இருக்கிறாரு. வானத்தி பூமியை உண்டாக்குனவரே உனக்கு சகலவித ஆறுதலின் தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வார்த்தையால் ஆறுதல் படுத்துவாரு. சோதர உனக்கு சோதர செய்கையால் ஆறுதல் படுத்துவாரு, பரிந்து பேசி ஆறுதல் படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய ஆறுதல் மேலானது. ஏசாயா 61:1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அந்த எதுக்காக அபிஷேகம் பண்ணினார் என்பதுக்கு நிறைய காரியம் வரும். அல்ல, சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அல்லேலூயா. சுவிசேஷம் என்னங்க? நல்ல செய்தி இல்ல? ஆண்டவர் உனக்காக இரத்த சிந்தினார், உனக்காக மரித்தார், உனக்காகவே ஜீவிக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார், அவரை நீ ஏற்றுக்கொள், அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்றதானே காஸ்பல். இந்த சிறுமைப்பட்டவருக்கு நல்ல செய்தியே இல்லை, அவன் வாழ்க்கை நற்செய்தி ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
நற்செய்தியே இல்லாம சிறுமப்பட்டு கிடக்கிறாங்களே, அவங்களுக்கு நல்ல செய்தியை போய் சொல்லுங்க. ஒரு காலத்தில் நாம அப்படிதான் சிறுமப்பட்டு கிடந்தோம். நல்ல வேளை இந்த நல்ல செய்தி நம்மை தேடி வந்துச்சு. கையை தட்டி, நல்ல வாயை திறந்து, நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே நான் சிறுமப்பட்டு கிடந்த ஆண்டவரே, அல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனையோ பேரு நல்ல கூட கோபுரம் மாளிகையில் இருக்கும்போது இந்த கர்த்தர் வரலங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த நேரம், வியாதியினால, பிரச்சனையினால, கடன் தொல்லையினால, வியாதியினால, வருத்தங்களினால, மன சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சிறுமைப்பட்டு என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்றதுக்கு தவிர வேற வழி இல்லைன்னு அவ்வளவு ஒரு கட்டத்துல போன போதுதான் இந்த கர்த்தர் நம்மை தேடி வந்தார். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாவு தாகத்தால் வரலும் பொழுது, சோத்திர தண்ணீரை தேடி அலைந்து அது கிடையாமல் நம்முடைய நாவு சோத்திரிக்கிறோம் தாகத்தால் வரலும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சிறுமையான நேரத்தில் இருந்த பொழுது இந்த கர்த்தர் வந்து நம்மை உதவி செய்து நம்மை கைதூக்கி அவர் நம்மை தூக்கி எடுத்தார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 41 அதனுடைய 17 சொல்லுது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல். பாருங்க, நம்முடைய லைஃப் இப்படிதான் இருந்துச்சு. இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய அப்படிதான் இருந்தோம். சிறுமையானவன் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது, அப்படின்னு என்ன அர்த்தம்? டெட் கண்டிஷன் அர்த்தம். தண்ணியை தேடி அது கிடையாமல் அவன் நாவு வரலுகிறதுண்டா அடுத்தது மரணம் தான். தேடுறான், அவன் தேடினதே கிடைக்கல. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே இருந்துச்சு. எதுவுமே நமக்கு கிடைக்கல, எதை தேடியும் கிடைக்கல, நிம்மதி இல்லை, ஆதரவு இல்லை, அப்படிதான் அப்படி இருந்துச்சு. அவ்வளவுதான் என் வாழ்க்கை, அவ்வளவுதான் இருந்த பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு கட்டத்தில் நம்மை தேடி வந்தார். நான் சிறுமையா இருந்த பொழுது இந்த கர்த்தர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை நம்ம எங்க தேடினாலும் கிடைக்காது. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, நமக்கு அறிவிக்கப்பட்டுச்சு அந்த நல்ல செய்தி. இயேசு உனக்காக இரத்த சிந்தினார், உனக்காக மரித்தார், உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், உனக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவரிடத்துல வா, அவர் உன்னை வாழ வைப்பார் என்று சிறுமையா இருந்தவர்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம வாழ்றோம். ஆமென்னு சொல்லுங்க. சிறுமையானவன் என்ன? யாத்திராகமம் 3:17 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, எகிப்து என்கிற சிறுமை என்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, எங்கங்க எகிப்தின் சிறுமை. எகிப்தின் சிறுமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எகிப்து அந்த தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்காத, ஆராதனைக்கு போகாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு எகிப்து அவர்களை போட்டு கசக்குது. இன்னைக்கு நிறைய வீட்டில் பாருங்க, ரட்சிக்கப்படாத கணவனால் ரட்சிக்கப்பட்ட மனைவி சிறுமைப்படுத்தப்படுகிறாள். ரட்சிக்கப்பட்ட சோத்தரிக்கிறோம் மனைவியால ரட்சிக்கப்படாத கணவன். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்பட்ட கணவனை துன்புறுத்துறா. சோத்தரிக்கிறோம். ஒரு பிரதர் இருக்கிறார், அவங்க மனைவி ரட்சிக்கப்படல. என்ன தச்சிலே உக்காண்டியா, வீட்டுக்கு வரவே மாட்டியா? அந்த மனுஷன் ஜபம் கத்தர் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய மனைவி பாருங்க, நம்முடைய கணவர் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறான்னு தெரியல, அதுக்கு இயேசுநாதரை பற்றி தெரியல. மனைவியே கணவனுக்கு சிறுமையா உண்டாக்குறா. சோத்திரிக்கிறோம். கதவை சாத்திடுவாங்க, டக்குன்னு திறக்க மாட்டாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு தான் ஒரு கர்த்தரை ஆராதிக்கிறார் பாருங்க. சோத்திரிக்கிறோம். இப்படி ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு ஆண்டவரை அறியாதவர்களால் வருகிற சிறுமை, இதான் எகிப்தின் சிறுமை. எகிப்து போட்டு தேவ ஜனங்களை என்ன படுத்தது? சிறுமைப்படுது. அவர் பெருகாதபடி, அவர்கள் துதிக்காதபடி, ஜெபிக்காதபடி, அவர்களை வேலை பழுவை கொடுத்து அவளை கசக்கி பிழிஞ்சு எடுக்கணும். இதான் பார்வோடி தந்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறுமையிலிருந்து நான் உங்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா.
அதெல்லாம் ஒரு சிறுமை பார்க்கிறோம். நிறைய சொல்லலாம். நியாயாதிபதிகள் 16:6 பாருங்க. உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனால் கட்டலாம்? கட்டப்பட்ட வாழ்க்கை ஒரு சிறுமையான வாழ்க்கை. நம்ம நினைச்சதை நம்மளால செய்யவே முடியாது. சோத்திருக்கிறோம். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், சபைக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல? வர முடியல. கட்டப்பட்ட வாழ்க்கை ஒரு சிறுமையான வாழ்க்கை. சோத்திரம். உன்னை எதினால் சிறுமைப்படுத்தலாம்? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம்? அன்றைக்கு சிம்சோனுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த உலகம் நம்மளை சிறுமைப்படுத்த பார்க்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளை கட்ட வைக்குது. மந்திர கட்ட போடலாமா, பில்லி சூனிய கட்ட போடலாமா, மாய கயிறுகளால் கட்டலாமா, பாவ கயிறுகளை கொண்டு கட்டி அவனை சிறுமைப்படுத்தலாமா? சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்றாரு. இப்ப தாவீதுக்கு வந்துருவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சோத்திரம். நீங்க அவைகளெல்லாம் தியானிச்சு பாருங்க. சோத்திரம். தாவீது இப்ப சொல்றாரு, என் சிறுமையில் உம்முடைய வசனம் எனக்கு என்னவா இருந்தது? ஆறுதலா. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றார். என் சிறுமையில் உம்முடைய வசனம் தான் எனக்கு ஆறுதல். முதலாவது, தாவீதின் வீட்டில் அவனுக்கு உண்டாயிருந்த சிறுமை. அதான் ஒரு முதல் குறிப்பு. சோதரி. அவர் தன்னுடைய அனுபவத்தை தான் சொல்றாரு. என் சிறுமையில் உங்களுடைய சோதரிக்கிறோம் வசனம் தான் எனக்கு என்னவா இருந்துச்சு? ஆறுதலா இருந்தது அப்படின்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாமுவேல் பெத்லகேமில் உள்ள ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவரை ராஜாவாய் கர்த்தர் அபிஷேக பண்ண தேவனால் ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் வழிநடத்தப்படுறார். இது உங்களுக்கு தெரியும். ஈசாயிட்ட சொல்றார், உன் பிள்ளைகளில் யாரையோ கர்த்தர் ராஜாவா என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஆகவே உன் பிள்ளைகளை என்னப்படுத்து? வருஷப்படுத்து, கொண்டு வா, பலி விருந்துக்கு ஆயத்தப்படுத்தலாம் சொல்றார். ஆனால் ஈசாயினுடைய தன்னுடைய 7 பிள்ளைகளையும் ஒன்றன் பின்னாய் வரிசைப்படுத்தினான். ஆனால் தன்னுடைய கடைசி மகனாகிய தாவீதை சோத்திருக்கிறான். அந்த பிள்ளைகளுடைய வரிசையிலே அவன் வரிசைப்படுத்த விடாமல், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய அப்பா அவனை அற்பமா எண்ணி, இவனையெல்லாம் கர்த்தர் என்னவா தெரிந்துக்க மாட்டார், ராஜாவை தெரிந்திருக்கவே மாட்டார், வாய்ப்பில்லை என்று சொல்லி அவனை வழக்கம் போல ஆடு மேய்க்கிறதற்கு அவனை அனுப்பிவிட்டான். கொஞ்சம் பாருங்க, ஒரு அப்பா பண்ற வேலையாங்க இது. தன் வீட்டிலேயே அவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான். வீட்டில் மற்ற 7 அண்ணன்மார்களுக்கு இருந்த அந்த பாசம், அந்த நேசம் யாருக்கு இல்லை? தாவீதுக்கு இல்லை. அற்பமா எண்ணப்படுகிறான். சோத்தரிக்கிறோம். குறைவா எண்ணப்படுகிறான். இவன் ஒரு சின்ன பையன், இவனெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ண போறாரா? இவனுக்கு படிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இவன் சாதாரண ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். இப்போ சாமுவேலுக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, இதுதான் ஈசாயின் பிள்ளைகள் போலன்னு ஒவ்வொரு பிள்ளையும் அபிஷேகம் பண்றதுக்கு கிட்ட போன ஆண்டவர் சொல்றாரு, இவனை வெறுத்தேன், இவனை தள்ளி விட்டேன், இவங்களை நான் ஒன்று பண்ணல, இவன் முக வளர்ச்சியை பார்க்காத, சரீர வளர்ச்சியை பார்க்காத, நான் மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவில்ல, மனுஷன் முகத்தை தான் பார்க்குறேன், நான் எதை பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்குறேன். நீ அவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சு கிட்ட போகாத, இவனை நான் வெறுக்கிறேன்றார். சோத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய முக அழகையோ வெளி தோற்றத்தையோ வைத்து செலக்ட் பண்றவர் அல்ல, அவர் உள்ளான அழகை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய செலக்ஷன். சோத்திரம். அப்போ என்னடா இது, ஆண்டவர் ஈசாயின் பிள்ளையில ஒருத்தவனை தானே அபிஷேகம் பண்றேன்னு சொன்னாரு. அப்ப ஈசாயிட்ட கேட்கிறான், என்னப்பா உன் பிள்ளைகளை ஆண்டவர் செலக்ட் பண்றனாரு, எந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணலன்றாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்ட பொழுது, சோதர 1 சாமுவேல் 16:11 பாருங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இந்த கிழவனுக்கு அம்மா திமிர் பத்திகளா? சோத்திரம். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அதோட சொல்லி முடிச்சிருந்தா இந்த ஈசாய் மேல கோவம் வந்திருக்காது. அடுத்த சொல்றான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்? இந்த ராஜாவுக்கு ஆடு மேய்க்கிறவனுக்கு என்னங்க சம்பந்தம்? அது பாருங்க, அந்த வேர்ட்ல அவனை சிறுமைப்படுத்தி சொல்லுகிற வார்த்தைகள். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான்.
அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான், இளைய குமாரன், அதெல்லாம் இல்லை, அவனை முதல்ல கூட்டணுவா. அவன் வர்ற வரைக்கும் இங்க எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. இங்க முக்கியமா ஒண்ணு நடக்குது அப்படின்னு இவனை அனுப்பி விட்டான். இப்ப கதை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அவன் தான் ஹீரோவா ஆயிட்டான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் வரும் வரை இங்க ஒண்ணு நடக்காது. ஹல்லேலூயா. அவன் தூரத்தில் வரும்போதே கர்த்தர் சொல்றார் சாமுவேல் கிட்ட, இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இவனை நீ என்ன பண்ணு, அபிஷேகம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சில சமயங்களில் நம்முடைய பெற்றோர், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்களே இவெல்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்கியா என்று நம்மை குறித்து சலிப்போடு பேசின காலகட்டங்கள் எல்லாம் உண்டு. இவன் என்னத்துக்கு, இவன் இது ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கி இல்லை, மாடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கி இல்லை, இன்னும் கொஞ்சம் தூக்கலாக சொன்ன பன்னி மேய்க்கிறது கூட நீ லாய்க்கி இல்லடா, அப்படிலாம் நம்ம சிலங்களை சொல்லுவாங்க. சோத்திரிகள் தாவீது குடும்பத்தில் அப்படிலாம் பேசப்பட்டான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியல, இவன் ஆடு மேய்க்கிறான், எங்கேயோ காடு மேடுன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்னு தான் அப்பா நினைக்கிறாரு. ஆனால் தாவீது அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டு, கர்த்தருடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கிறான்னு அவருக்கு தெரியல. அதனால்தான் முதல் சங்கீதத்திலே அவர் சொல்றாரு, சோத்திரிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரனுடைய உட்கார இடத்துல உட்காராமல், இரவும் பகலும் வேதத்திலே பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். ஆமென்னு சொல்லுங்க. அந்த வசனத்தை தியானிக்கிறதும், அந்த வசனத்தை பாட்டா பாடுறதும், அந்த வசனத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறதும். தாவீது சொல்றாரு, சோத்திரம், என்னுடைய படுக்கையில உங்களுடைய வசனத்தை தான் நான் என்ன செய்யறேன், தியானிக்கிறேன் சொல்றாரு. அது அவருக்கு தெரியல, தாத்தாவுக்கு தெரியல. சோத்திரிக்கிறான். அல்லேலூயா. ஆனா வீட்டில் அவன் சிறுமையா எண்ணப்படுகிறான். ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற பிரதர் சிஸ்டர், உலக பிரகாரமா சிலவங்க பெரிய பந்தா காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நீ கர்த்தரை சேவிக்கிற பிள்ளை, வானாதி வானங்களை நம்பி இருக்கிற பிள்ளை, உன் சொந்தக்காரனுக்கே உன் மதிப்பு தெரியாம இருக்கலாம். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தேவன் இருக்கிறார்னு அவனுக்கு தெரியாம உன்னை சாதாரணமா உன்னை ட்ரீட் பண்ணலாம். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தாவீதுக்கு வீட்டில் அவ்வளோவா ஒரு நல்ல ஒரு அனுபவம் இல்லைங்க. வீட்டில் அவனை குறித்து அற்பமாக தான் எண்ணப்பட்டான். சோத்திரிக்கிறோம். அதனால்தான் 119வது சங்கீதம் 54 சொல்றாரு, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில். நான் வீட்டில் ஒரு பரதேசி மாதிரி தான் இருக்கிறேன். எல்லாரும் ஒரு பிடிப்போடு இருப்பாங்க. ஆனால் நான் சோத்திரம், இந்த வீடு என் வீடு, என் அப்பா, என்னுடைய அண்ணன்மார்கள் அப்படி இல்லை, எதுவும் எனக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு பரதேசியை போல தான் இருக்கிறேன். ஆனால் அவனுடைய பிரமாணங்கள் தான் எனக்கு கீதங்கள். அல்லேலூயா. ஒரு பரதேசியை போல நடத்தப்படுற என் வீட்டில் கூட நான், ஆனாலும் நான் ஏன் வாழ்றேன், ஜீவிக்கிறேன்னா கர்த்தருடைய வசனங்கள் தான் என் பாடல், கர்த்தருடைய வசனங்கள் தான் என் தியானம் என்றெல்லாம் சொல்லுகிறார். 119வது சங்கீதத்தில் 19வது வசனத்தில் அவர் சொல்றாரு, பூமியிலே நான் ஒரு பரதேசின்றார். பூமியிலே நான் ஒரு பரதேசியை போல இருக்கிறேன்றார். இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவு தனிமைப்படுத்தப்படுகிறான், சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் ஒரு நாள் வந்துச்சுங்க. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். வீட்டில் சிறுமை, பூமியில் நான் ஒரு பரதேசி அப்படிலாம் சொன்னான். ஒரு நாள் அந்த தேசத்தை ஆளுகிற, சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற சவுலின் பக்கத்தில் அரண்மனையில் உட்கார்ந்து சோத்திரிக்கிற சுரமண்டலத்தை வாசிச்சு ராஜாவுக்குள்ள இருக்கிற பேயை அவன் தான் ஓட்டுறான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வீட்டில் அவன் ரொம்ப பெருசா எண்ணப்படலை. சோத்திரிக்கிறான். ஆனா இப்போ அவன் எங்க இருக்கிறான், அரண்மனைக்கு போறான். அவங்க அண்ணன்மாரும் கூட யுத்தத்தில் சோத்திரம் உதவி செய்யும்படி பட்டாளத்துக்கு தான் போகல, ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நிகரா உட்கார்ற அளவுக்கு அவங்க அண்ணன்மார்கள் யாரும் அந்த இடத்துல உட்கார்ல. ஆனால் வேதத்தை வாசித்த, தியானித்த அவனுக்கு ஹல்லேலூயா, ராஜாவின் பக்கத்தில் உட்கார்ந்து. நீங்கள் 1 சாமுவேல் 16:23 சொல்லுது, அப்படியே தேவனால் விரட்டப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் என்ன செய்வான், வாசிப்பான். அப்போதான் அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு என்ன செய்யும், போகும். பாருங்க, நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதை நேசித்து அதை புசித்து அதை உட்கொண்டு
அதை பொன்னிலும் பசும் பொன்னிலும் நீ விலையேற பெற்றதாய் கருதுவாயானால் உன் சிறுமையில் உனக்கு ஆறுதல் மட்டுமல்ல, அந்த வசனமே உன்னை பெருமைக்குரியவனாய் மாற்றும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, சகோதரர்கள் நடுவில் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். சோதரம், சகோதரர்கள் நடுவிலே அவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான். நீங்க வேதத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 17-18 பாருங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரனுக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியான இடத்திலே கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவ்விடத்துல அடையாளத்தை வாங்கி கொண்டு வா. இவன் வீட்டில் என்ன வேலை செய்கிறான்னா, ஆடு மேய்னா ஆடு மேய்க்கணும், அண்ணன்மார்களை போய் பார்த்தா அவளுக்கு சாப்பாடை சுமந்து எடுத்துட்டு போய் என்ன செய்யணும், கொடுத்துட்டு வரணும். இதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய வேலை ரொம்ப சோத்திரிக்கிறோம், ஒரு உயர்வான ஒரு வேலை இல்லை. சோத்திரிக்கிறோம், இதை போய் பார்த்துட்டு வா, அதை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிற வேலை தான் சோத்திர. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை கூட நம்மளை அப்படி யூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நமக்குன்னு ஒரு நிரந்தர வேலை இருக்காது, நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. நமக்கு எந்த ஒரு வேலை வித்தும் இருக்காது, வருமானம் இல்லை, சம்பளம் இல்லை. ஆனால் இதை செய்ய அதை செய்யணும், அந்த நேரத்துக்கு நம்மளை பயன்படுத்திக்குவாங்க. அவ்வளோதான், பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு நம்ம மேலே அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எந்த காரியம் கிடையாது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீ அப்படி நடத்தப்படுகிறாயா? உனக்கு வேலை இல்லையா? உன்னை மற்றவர்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்காக மட்டும் பயன்படுத்தி உன்னை விட்டு விடுகிறார்களா? கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி நீ சிறுமையின் பாதையில் போகிறாயா? இந்த வசனத்தை நீ வாசிப்பாயானால், இந்த வசனத்தை நீ தியானிப்பாயானால், உன் சிறுமையில் இந்த வசனமே உனக்கு ஆறுதலாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் 19வது சங்கீதத்தில் கூட சோத்தரிக்கிறோம், 10ஆம் வசனத்தில் கூட சொல்றாரு, பொன்னிலும் பசு பொன்னிலும் சோத்தரிக்கிறோம், உன்னுடைய வேதம் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். சோத்தரிக்கிறோம், தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகிற சோதர தெளிதேனிலும் அது எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது, மதுரமா இருக்கிறது. தொடர்ந்து 7ஆம் வசனத்தில் 19ஆம் சங்கீதத்தில், உம்முடைய வேதம் குறைவற்றதும் பேதைகளை என்னையாக்குறதா இருக்கிறது, ஞானியாக்குறதா இருக்குன்னு அந்த வசனத்தை பைபிள் அவர் அவ்வளவு நேசித்திருக்கிறார். சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அப்படி அண்ணன்மார்களை விசாரிக்கிறது தான் அப்பா சொல்லி தான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் அவங்க அண்ணங்காரன் என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 17:28, அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கு வந்தது என்ன? அவனா வந்தான், அவங்க அப்பா தான் போய் பார்த்துட்டு வர சொன்னார், அதனால தான் வந்தான். எதுக்கு வந்தான், என்ன வந்தான்னு விசாரணை கூட இல்லை. நீ ஏன்டா இங்கே வந்த, நீ எப்படி வந்தனா, அப்பா தான் அனுப்பினாரு அவன் சொல்லியிருப்பான். எடுத்த எடுப்பில் கோவம், நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த, வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டு வந்தா? இவன் ஆடு மேய்க்கிறனா, அங்கே ஆடு மேய்க்கிறது வேற ஆளும் கிடையாது. ஆடு மேய்க்கணும்னாலும் இவன் தான், சாப்பாட்டை சுமந்துட்டு போய் கொடுக்கணும்னாலும் இவன் தான், திட்டு வாங்குறதா இவன் தான். இவனை பார்த்து அன்னகாரன் சொல்றான், உன் துணிகரத்தை நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும். எங்கெங்க இவனுக்கு அகங்காரம் இருக்குது? அவன் அகங்காரமா பேசுறான், ஆனா இவனுக்கு அகங்காரம்னு சொல்றான். அவன் துணிகரமா பேசுறான், ஆனா இவனுக்கு துணிகரம்னு சொல்றாங்க. சில நேரங்கள் அவள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, கேட்டுக்கின்னு இருக்க வேண்டிய. சிலர்லாம் பேச நம்ம பதில் சொல்றதுக்கு பதிலே இருக்காது. ஒருவேளை அந்த சிறுமையிலே நீ நடத்தப்படலாம். ஆனால் என்ன தெரியுமா விசேஷம், அங்கே 40 நாளாக ஒருத்தன் கழுவி ஊற்றின்னு இருக்கிறான். அவன்கிட்ட இவனுக்கு பேசுறதுக்கு ஒரு போச்சியும் கிடையாது. 40 நாளாக காலையில் மாலையில் வந்து ஒருத்தவன் மாம்ச மலையா நின்று இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேலையும் நிந்திச்சு கழுவி ஊத்துறான். அவன்கிட்ட பேசுறதுக்கு இந்த எலியாப் என்கிறவனுக்கு யோக்கியதை கிடையாது. பாவம்பட்ட ஒரு 16 வயசு பையன்கிட்ட போய் எகிர்றான். நம்ம நிறைய பேர் அப்படித்தான், நமக்கு சமமானவன்ட்டு நம்ம ஒன்றும் பேசுறது கிடையாது. நம்ம எவ்வளோ குத்தினாலும் வாங்கிக்குவான்றவன்ட்ட குத்திக்கினே இருக்கிறது தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய நண்பர் ஒரு நாள் இப்படி சொன்னார், பாஸ்டர் கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு வண்டிக்காரன் அவனா குறுக்குள்ள வந்தான். வந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துருக்கிற என்ன வெளியில இருந்து அவன் கமாண்ட் பண்ண, என்ன என் வண்டி ஓட்டுற, கார் வண்டியில் வந்து மோதுற, உனக்கு இது கார் ஓட்ட தெரியுமா, அதை வண்டி விட்டு கீழே இறங்கியா அப்படி இப்படின்றான். அப்படி சொல்கிறான். என் கூட இருக்கிற நண்பர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருப்பார்.
அவர் ஃபாரின்காரர் கீழே உட்கார்ந்த மாதிரி இருக்கிறாரு. ஆள் எப்படின்னு அவனுக்கு தெரியல. தோத்திரம். இவன் வெளியே வாயானே அவர் வெளியே எழுந்து வந்தார் பாருங்க. இல்லைண்ணா சும்மா தான் கேட்டான்ட்டான். அது சொல்லி என்கிட்ட அவர் சொல்ல, சில நேரங்களில் ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஏறி மெரிச்சிட்டு என்ன செய்யறது, போகிறது. அல்லேலூயா. நான் கூட எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா அங்கங்கே சில பாருங்க ஒல்லியாக இருக்கிறாங்க, எனக்கு இந்த உடம்பை குறைக்கிறது நான் படுற பாடு இருக்குது, பெரிய பாடு. அப்போ எங்கள் அம்மா என்ன தைரியப்படுத்த சொல்ல, ஒரு பாஸ்டராக இருந்தால் அப்படி தாண்டா இருக்கணும், அப்போ தாண்டா எல்லோரும் பயப்படுவாங்க, இந்த உடம்பு வச்சா பயப்படுவாங்க. தோத்திரம். அல்லேலூயா. அது மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க, அப்படி தான் தாண்டா ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கெத்தோ சோத்திரம். அது மாதிரி அவன் ஒருத்தர் 40 நாளாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு ஒருத்தவனுக்கும் துணிவில்லை. நீ மாட்டுன்னு பேசுகிறாயப்பா, நாங்கள் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இந்த 16-17 வயசு பையன்கிட்ட போய் அவன் துணிகரான், அகங்காரன்றான். ஆனால் என் விஷயம் என்ன தெரியுமா, இந்த தாவீது தான் அந்த கோலியாத்தை ஜெயித்தான். கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தாவீது சொல்றாரு, சோதரே சிறுமையில் உம்முடைய வசனமே எங்களுக்கு என்னவா இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. 3வது சொல்ற, சவுலினால் உண்டான சிறுமை. அவனுடைய வாழ்க்கையில சவுல் ராஜாவினால் ஒவ்வொரு நாள் அவன் என்னப்படுத்தப்படுகிறான், சிறுமைப்படுத்தப்படுகிறான். அதைத்தான் அவர் சொல்றார். நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து நான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு என்னவா இருந்தான், சத்ருவான. சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் யாருக்கு தான் சத்ருவா இருக்கிறான், தாவீத சத்ருவா இருக்கிறான். தாவீது அவனை கொல்லணும், அவனை வீழ்த்தணும், அவனை கீழே தள்ளணும், அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை அவமானப்படுத்தணும், அவனை குறைக்கணும், அவனை மேலே வரக்கூடாது அப்படின்னே ஒரு தேசத்தின் ராஜா சோத்திருக்கிறோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சவுலினால் அவனுக்கு சிறுமை. 1 சாமுவேல் 19 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரன் எல்லாரோடும் பேசுகிறான். அவன் பேச்சுவார்த்தை என்ன தெரியுமா, தாவீதை கொண்டு வரணும். என்னது தாவீதை எங்க போறான், என்ன இதே தாங்க அவன் பேச்சு. தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீது எப்படிப்பட்ட பாதையில போயிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2ஆவது வசனம், சவுல் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமா இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட என்ன தேடுகிறார், வகை தேடுகிறார். இப்போது நாளைக்கு காலமே நீ எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்துல ஒளிந்து கொள். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. அவன் எங்கேதி மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் போய் தன் ஜீவனை பாதுகாக்க ஓடி ஓடி ஒளிகிறான். அல்லேலூயா. ஒரு நாள் 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. அப்போது சவுல் தாவீதை ஈட்டினால் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். எவ்வளவு ஆத்திரம் பாருங்க. தாவீது போல தாவீதின் மேல சுவரோடு அவனை குத்தி போட வேண்டும் என்று ஈட்டியை எறிந்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரியிலே ஓடி போய் தன்னைத்தானே தப்பித்து கொண்டான். ஓடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு நிலைமை பாருங்க. சோத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள், இந்த செய்தியை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில சோத்திருக்கிற இப்படியே அலைச்சலாவே இருக்கு பாஸ்டர், அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து என்னுடைய நிலைமை என்னைக்குதான் ஆண்டவர் மாற்றுவாரோன்னு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம்தான் இப்படிப்பட்ட சிறுமையில் உனக்கு ஆறுதல். அல்லேலூயா. 9வது சங்கீதம் 12வது வசனம் கடைசி வார்த்தை பாருங்க. சிறுமையானவருடைய கூப்பிடுதல் அவர் என்ன செய்ய மாட்டார், மறவார். நீ வேதத்தை தியானிப்பாயானால், வேதத்தை வாசிப்பாயானால், சிறுமைப்பட்டிருக்கிற உன்னோடு சோத்திரிகிற கர்த்தர் இருந்து உன்னை நடத்துவார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு நாஸ்திக அரசாங்கம், கடவுள் இல்லை என்கிற மறுப்பு உள்ள ஒரு தேசம், கடவுளை பற்றியெல்லாம் பேசினா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்படி சோதரிக்கிறோம். ஒரு தேசத்தில் ஒரு ஊழியக்காரனை கரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அந்த ஜெயில் எப்படின்னா, பூமிக்கு பல அடி ஆழத்தில் அந்த சிறையாது, வெளிச்சம் கொஞ்சம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட
கைதிகள் நிறைய பேர், தேச துரோகம், ராஜ துரோகம், மக்கள் துரோகம், பயங்கரமான குற்றம் செஞ்சவங்கள தான் போடுவாங்க. அதில் இயேசுவை பிரசங்கம் பண்ணார்ன்ற குற்றத்தினால இவரையும் தூக்கி அங்கே போட்டுக்கிறாங்க. இருட்டு, ஒரு இருட்டு இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை. அதில் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம்தான் அந்த பூமிக்கு அடியில் இருக்கிறது சிறையில். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஜன்னலை திறப்பாங்க. அந்த 1/2 மணி நேரம் தான் வெளிச்சம் உள்ளே வரும். அந்த 1/2 மணி நேரம் வெளிச்சத்தை சாப்பாட்டை உள்ளே போடுவாங்க. அளவு சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்றணும். 1/2 மணி நேரம் தான் அந்த வெளிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெயில். அதில் அந்த ஊழியக்காரரும் இருக்கிறார். அப்போது அது உள்ளே இருக்கிறவன் எப்படா அந்த 1/2 மணி நேரத்துக்காக ஏங்கி தவிப்பான், அந்த வெளிச்சம் வரணுன்றக்காக. சோத்திரம். இருட்டு, அப்போ தான் சாப்பாடும் கிடைக்கிற நேரம். அப்போ அந்த ஜன்னல் அப்போ திறக்கும் போது அந்த சோத்திருக்கிற சிறைச்சாலை அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வரும். அப்போ எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ஊழியர் மட்டும் தன்னுடைய வேத வசனத்தை எடுத்து அந்த வெளிச்சத்தில், 1/2 மணி நேரம் இருக்கிற வெளிச்சத்தில் அதை படிப்பார். என் சிறுமையில் எனக்கு இதுதான் ஆறுதல், எனக்கு இதுதான் தேறுதல், என்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த 1/2 மணி நேரம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இவர் இதை தான், பைபிள் தான் வாசிப்பார். அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, எங்க இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்லாமே, இந்த நேரத்தில் போய் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அந்த ஊழியர் சொன்னார், இதுதான் என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல். சாப்பாட்டை கூட நான் இருட்டில் கூட என்ன செஞ்சிருவேன், சாப்பிட்ருவேன். ஆனால் இருட்டாத அந்த பைபிளை என்னால் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி சோத்திருக்கிறோம். அந்த வேதத்தின் மேலே அந்த ஊழியருக்கு அவ்வளோ விருப்பம். தாவீது கூட சொல்றாரு, 119வது சங்கீதம் 78வது வசனம் இப்படி சொல்லுது, அகங்காரிகள் என்னை பொய்களால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ அது கட்டளைகளை என்ன செய்வேன், தியானிப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள் எனக்கு வருது, ஆனால் உமது கட்டளைகளை நான் என்ன செய்வேன், தியானிப்பேன். 119வது சங்கீதம் 72வது வசனம் சொல்லுது, அநேகமாயிர பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. யோவான் 6:68 ஆண்டவர் சொன்னார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? பேதுரு சொல்கிறான், ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடம் மாத்திரமே உண்டு, நாங்கள் உம்மை விட்டு எப்படி போவோம்? நேரம் இல்லை, நான் வேகமாக சொல்கிறேன். சோத்திரம். 4வது, அமிலேக்கியர்களால் வந்த சிறுமை. சோத்திருக்கிறோம். அமிலேக்கியர்களால் அவனுக்கு வந்த சிறுமை. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1லிருந்து 31 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். சிக்லாக்ல தாவீதும் அவன் மனுஷர் வசித்து வந்தாங்க. ஒரு வேலையாக மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிக்லாக்ல விட்டுட்டு தாவீது தன் ஆட்களோடு வெளியே போயிட்டு திரும்பி வந்து பார்க்கத்தான் மனைவியை காணோம், உடைமைகளை காணோம், பொருளை காணோம், பிள்ளைகளை காணோம். தாவீதுக்கும் அவனோடு வந்த 600 மனுஷர்களுக்கும் கஷ்டமா போச்சு. எங்க போனான்? அமிலேக்கியர்கள் வந்து எல்லாரையும் சூறையாடி கொண்டு போயிட்டாங்க. சோத்திரிக்கிற தாவீது சத்தமிட்டு அழுதான். இனி அழுவதற்கு பலனே இல்லாமல் போக மட்டும் அழுதான். தாவீது நெருக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, தாவீதோடு இருந்த 600 பேரும் உன் பேச்சை கேட்டுதான் நாங்கள் போனோம், உன்னால என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் இழந்து நிற்கிறோம்னு சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் கல் எறிய வந்தார்கள். இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த சிறுமை. ஆனால் தாவீது அந்த நேரத்தில் கர்த்தருக்குள்ளே தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கிற, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யறதுன்னு சொல்லி வேதமும் கையுமாய் போய் நின்று, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பனா அப்படின்னு கேட்ட கர்த்தர் பேசுறார். சோத்திர, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ அதை பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் அவனோடு பேசுறார். அந்த வேத வசனத்தோடு ஆண்டவர் அவனோடு பேசுறார். அந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு இழந்த எல்லாவற்றையும் அவன் திரும்ப பிடித்தான். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில சிறுமை வந்துச்சு, ஆனால் அந்த வேதத்தை அவன் மறக்கவில்லை. தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சிறுமையான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். சில நேரங்களில் உங்களுடைய சொத்து உங்களுக்கு வர வேண்டியதை இன்னொருத்தவன் அபகரிக்க பார்ப்பான். ஒருவேளை இன்றைக்கு அந்த பாதையில் நீ போகலாம், என்னுடையதுங்க அது, நாங்கள் எடுக்க வேண்டிய ஒன்றுங்க, நான் எங்களுக்கு சேர வேண்டிய ஒன்றுங்க, ஆனால் என் எதிராளி அதை வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறான். அப்படிலாம் நீங்கள் நடத்தப்படுறீங்களா? தேவனுடைய பிள்ளை, இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து தியானிப்பிலானால் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல நீங்களும் திருப்பி கொள்ள முடியும். அல்லேலூயா. பெற்ற மகனினால் வந்த சிறுமை. சோத்திரிக்கிறோம். ஒரு பெத்த பிள்ளையே அப்பாவுக்கு என்ன கொண்டு வரான்? சிறுமையை கொண்டு வருகிறான். அல்லேலூயா.
2 சாமுவேலின் புஸ்தகம் வேக வேகமாக அதனுடைய 15வது அதிகாரத்தை பாருங்க. 2 சாமுவேல் 15 பாருங்க. அந்த 15ல் 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்திலே வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள். ஒரு அப்பாக்காரன் ஒரு பிள்ளைக்காக பயந்து ஓடுகிற நிலையை பாருங்க ஐயா. எவ்வளோ சிறுமை. ஒரு தகப்பனுக்கு இந்த மாதிரி கொடுமை வரக்கூடாது. சோத்திரம். நீங்க அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை பாருங்க. சோத்திரிக்கிறோம். அவர் எப்படி ஓடினார்னு போட்டுக்க பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டே ஒலிவ மலையில் ஏறி போனான் என்று பைபிள் சொல்லுகிறது. எவ்வளோ வேதனை பாருங்க. சோத்திரிக்கிறோம். ஒரு பிள்ளை அப்பாவை துரத்துறான், அப்பாவை அழ வைக்கிறான், அப்பா ஓட வைக்கிறான். அப்பா சொல்றாரு, ஐயோ அவன் வந்து நம்மளை ஏதாவது பண்ண போறான், நம்ம ஓடிடுவோம். அப்போ இந்த தாவீது கடந்து போன அந்த சிறுமையான பாதைகளை வார்த்தையினால் ஏதாவது விவரிக்க முடியுமா? அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் அவன் கர்த்தருடைய வசனத்தை தியானித்தான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க 3வது சங்கீதத்துடைய கொட்டேஷனை பாருங்க. 3வது சங்கீதத்தினுடைய அடைப்புக்குரிய நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம்னு வருது. இப்போ வனாந்தரத்தில் இருக்கும்போது தப்பி ஓடின பொழுது, ஒரு குமாரனுக்கு தப்பி ஓடும் ஒரு தகப்பன் சிறுமையை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க. நமக்கு இந்த பக்தர்களுக்கு வந்த பிரச்சனைலாம் நமக்குலாம் அவ்வளோவா வரலங்க. இன்னைக்கு இங்கே யாரா சொல்ல முடியுமா, என் பையன் என்னை விரட்டுறான், துரத்துறான், வீட்டிலே இருக்காத, வெளியே போ அப்படின்னு என்னை துரத்துறான் அப்படின்னு. இந்த தாவீதுக்கு வந்த அனுபவங்கள் ஏதாவது நமக்கு வந்திருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. சில நேரங்களில் அப்படி வந்திருக்கலாம். சோத்திருக்கிற அந்த பாதையில கூட நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், அல்லது அதை விட வேறு ஒரு சிறுமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த சிறுமையிலே தாவீது எதை மறக்கல? வேதத்தை மறக்கல. அல்லேலூயா. கடைசியா 119வது சங்கீதம் அதனுடைய 165வது வசனத்தை பாருங்க. தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. சோதர 160, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த, பாருங்க ஓடுறான், ஆனால் அவன் இருதயத்தில் என்ன இருக்குதுங்க? சமாதானம் இருக்குது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லைங்க? இடரல் இல்லை. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. இடறி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேதத்தை, இந்த தாவீது வேதத்தை நேசிக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை நடுவிலும் அவன் சமாதானத்தோடு கூட இருந்தான். ஆகவே இப்படி நிறைய நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதான் தாவீது சொல்கிறார், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்ததுன்னு சொல்றார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய சிறுமையான நாட்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வருத்தம், சோத்திருக்கிற உங்களுடைய வேதனை, உங்க கஷ்டம், எல்லாவற்றிலும் ஒரே ஒரு அருமருந்து இந்த பைபிள் தான். என்ன பிரச்சனை இருந்தால் இதை வாசிங்க, ஜபத்தோட வாசிங்க. இந்த வசனம் உங்களோடு பேசும். இது உங்களை தாங்கும், இது உங்களை தப்புவிக்கும், இது உங்களை உயர்த்தும், இது உங்க பிரச்சனையை மாற்றும், இது மேலே கொண்டு போகும், இது உங்களை ஆதரிக்க ஆஸ்வதிக்க. நம்புறவங்க எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து, உம்முடைய வசனமே என் சிறுமையில் ஆறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமாக. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நான் ரொம்ப வேகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். சோத்திருக்கிறோம் என்ற நிறைய காரியங்களை சொல்லணுங்கிறதுக்காக இவெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் இந்த செய்திகள் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் மறுபடியுமா போட்டு அந்த வசனங்களெல்லாம் பாருங்கள், தியானிங்க. ஒருவேளை சிறுமையான சோத்திர பாதையில் நீ போகிறியா சகோதரா சகோதரி, கர்த்தர் தான் உனக்கு ஆறுதல். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் கண்ணில் மூடுவோம். தேவந்தாமே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறுமையானவனை நோக்கி பார்த்தீரே, ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, இது அதிசயம் அதிசயம் தானே. சிறுமையானவனை நோக்கி பார்த்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே,
இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோ உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. எல்லாரும் சொல்லு, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு. சிறுமையானவனை ஆசீர்வதித்தீரே, அளவில்லாமல் உயர்த்தி மகிழ்ந்தீரே. சிறுமையானவனை ஆசீர்வதித்தீரே, அளவில்லாமல் உயர்த்தி மகிழ்ந்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. ஹல்லேலூயா. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. ஜெபிப்பவனை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதுவே என் சிறுமையில் ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததுன்னு தாவீது சொல்லுகிறார். உங்க வசனம்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே, சிறுமைனா என்னென்றும் தாவீதினுடைய வாழ்க்கையில வடுக்கடுக்காய் வந்த சிறுமையில அந்த வசனம் அவனுக்கு எவ்விதமாய் ஆறுதலாய் இருந்தது என்று எங்களோடு பேசுனீங்களா ஆண்டவரே. ஆகவே நாங்கள் இந்த வேதத்தை வெள்ளியிலும் பசு பொன்னிலும் அதிகமாய் நாங்கள் உங்களுடைய வேதத்தை தியானிக்க, வாசிக்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய வேதத்தை பற்றியிருக்க தாவீதை போல எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். இந்த வசனம்தான் எங்க சிறுமையில் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும் என்று தாவீதை கொண்டு எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஐயா, எனக்கு தெரிந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. அது அந்த வார்த்தையை நீங்க இன்னும் அவர்களுக்குள்ள விளங்க பண்ணுவீராக. இன்னும் வேதத்தை தியானிக்க, வாசிக்க, அந்த வேதத்தோடு இப்படி பிள்ளைகள் ஒன்றித்திருக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேக வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாள் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சத்தமா, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, இருவையினால் இரக்கங்களினால முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய வேதமே என் சிறுமையில் ஆறுதல் என்று சொல்லி வேதத்தை தியானிப்போம், வாசிப்போம்.